வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு கனமழை பெய்து வருகிறது. அதாவது தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த கனமழை பெய்யும் எனவும் கோடை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு காலை முதல் இந்த கோடை மழையானது தூத்துக்குடியில் கனமாக பெய்து வருகின்றது. இந்த மழையினால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மழை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த மழை நீர் வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் தூத்துக்குடி மாநகரில் பல இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். ஏரி குளங்களில் தண்ணீர் வற்றி வந்தன. வீடுகளில் உள்ள கிணறுகளிலும் தண்ணீர் மட்டம் குறைந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது பெய்துள்ள இந்த மழையானது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். இந்த கோடை வெயிலின் தாக்கம் வேறு இந்த 10-15 நாட்களாகவே அதிகமாகவே இருந்தது. மக்கள் மிகவும் மத்தியானம் 11 மணி முதல் மத்தியானம் 3 மணி வரை வெளியே வர முடியாத அளவுக்கு கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் இந்த மழை பெய்து வருவது மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழையானது இந்த காலை 6 மணி முதல் சுமார் 6-6:30 மணி முதல் 1 மணி நேரத்துக்கு மேலாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கின்றது. தற்போது கூட மழை பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஓட்டப்பிடாரம், சிறுவைகுண்டம், தூத்துக்குடி போன்ற 3 தாலுகாக்களிலும் கனத்த மழை பெய்து வருகின்றது. திருச்செந்தூர், கோவில்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளில் மழை இல்லை. இந்த 3 பகுதிகளில் தான் தற்போது மழை பெய்து வருகின்றது. இந்த மழையானது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கியமாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான பிஇ ரோடு, WGC ரோடு, ரயில் நிலையம் உள்ள பகுதி, கிழக்கு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றன. தண்ணீர் செல்வதற்கு சரியான வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் தண்ணீர் தேங்கி நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த வடிகால் வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் தூத்துக்குடி மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த வடிகால் வசதியானது ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தூத்துக்குடியினுடைய ஸ்டேட் பேங்க் காலனி ரோடு, முக்கிய பகுதி அண்ணா நகர் போன்ற பகுதிகளெல்லாம் வடிகால் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கிழக்கு பகுதிகளில் இன்னும் சரியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றே கூறலாம். எனவே இந்த தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த கோடை மழையிலேயே இவ்வாறான தண்ணீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் வருங்காலங்களில் பருவமழை அதிகமாக பெய்தால் எப்படி தூத்துக்குடியை சமாளிக்க முடியும் என்பது தெரியவில்லை. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வடிகால் வசதிக்கு ஏற்பாடு செய்து இது தண்ணீர் தேங்கி நிற்காத அளவுக்கு மழை நீர் பெய்த அடுத்த நிமிடமே அனைத்தும் வடிந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்பதும் தூத்துக்குடி பொதுமக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. அருகிலேயே கடல் பகுதி இருப்பதால் கடலுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. பல்கா.